ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் பூசணிக்காயும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு சுவையான ஒரு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை இது பச்சை வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுக்கும்போது தான் நம்ம மசாலா பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுத்த அப்புறமா அதை தனியாக செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதோட தோல் எல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சேம் பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நீங்கள் எந்த அளவு பம்கின் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ எடுத்தேன், அதனால் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வாரது வரை வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்த அப்புறமா அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்த இந்த தேங்காயும் அதுக்கப்புறமா வேர்க்கடலையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். சேம் பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த அப்புறமா அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட 1/2 கிலோ பம்கின் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லிட்டு கவர் இட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. நான் தண்ணி விடையில் ஒரு 75% நல்லா காய் வந்ததும் தேவையான அளவு உப்பு இட்டுக்கோங்க. சால்ட் சேர்த்த அப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்த அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குக் ஆகுறது வரை குக் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே சேம் பேனில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை தேங்காய் மசாலையை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்த அப்புறமா அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை நீங்கிறது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க.
மசாலையிலேருந்து ஆயில் வந்து செப்ரேட் ஆகி வர்றது மாதிரி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மசாலா வந்து வெந்த அப்புறமா அது கூட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. மசாலா வந்து பூசணிக்காயில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு இல்லைனா மசாலா கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தழையை வந்து இந்த கூட்டில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட்டில் வந்து ஆயில் வந்து செப்ரேட் ஆகி வரும். அது வரைக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கூட்டு வந்து சாதத்துக்கு கூட சப்பாத்தி கூட நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்திருக்கும். நீங்களும் இந்த வித்தியாசமான பூசணிக்காய் வேர்க்கடலை கூட்டை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.